கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டே பத்மினி எழுச்சி பாலா போனா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேக்குறியா? அர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழக மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாயி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேர சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாரு. மண்டையில மசர கடை முடிவெட்ட வந்தான். மூஞ்சி மோர கட்டு. என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இங்கப்பா இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர பழம் என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விலமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாலு திறந்துவாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங்? பீலிங். திரிச்சா திரிச்சா திரிச்சா. ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க. மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ் எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே. யாரா பையா நீ? கிராமத்துல இருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்சலாம் சொல்ற? ஆமா நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? சுத்தி முத்தி இங்க வர்ற நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம். பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா. ரொம்ப நல்லபடியா இருக்கா? நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுற. முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு ஒத்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். பாஸ் இது சாதாரண கோட்டு இல்ல. பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேறு பூசணும். நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட பேச அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளை இல்ல? ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். ஓடாத சுற்றுவேன். என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? சார் பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நானத்தான் செய்யும். எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறா. யார் இந்த பசங்க எல்லாம்? சில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல. சார் பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா? சார் உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான். ஏய் நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள் டீ கொடு. சார் நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ ரைட் கை வச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னானே? எஸ் சார்.
ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர, 2 கையால புடி, நீ படி. ஏற்கனவே பணிஞ்சதில் என்னென்ன மாவு பண்ணிடுற? நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறா சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடாயா? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. அப்படி நான் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான் எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிப்போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவுனது இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பா, நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும், போடா. சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த டிரஸ் கன கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நடிகண்டா, திரிசா உனக்கு கிடைக்குண்டா. பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். அதேதான் இப்ப எடுத்துறேன். ஒரு போட்டோவை எடுக்க முடியலையே. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீதான். என்னது? நான் யார் தெரியுமா? யாரா? நீ சுட்டு கொன்னியே கபாலி, அவனோட கீப்போட பையன். இது யாரா? நீ அன்பு செல்வா ஐபிஎஸ் தானே? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீயும் கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா? எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். டேய், நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவம்னாடா கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி சாமிங்கிறா. அப்ப நீ தானே ஆறுச்சாமி? படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்கள கடத்தி கொன்னுடுவாங்க சார். இது வரைக்கும் 6 பேரை கொண்டு இருக்கானுங்க. இதுல நீங்க மட்டும் தான் தப்பிச்சீங்க. அட பாவிகளா, அப்ப என்னை கொல்றதுக்கு தான் 50 பேர் அங்க கொல்றதுக்கு கிடந்தாங்களா? நல்லா கடிக்கிறாங்கய்யா. திருடன் கிட்ட போட்டா போலீஸ் தூக்குறான், போலீஸ் கிட்ட போட்டா திருடன் தூக்குறான். இந்த ரவுடி கிட்டப்புல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. பாஸ் ரெடியா? டேய், 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காரு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள நீங்க ஓடி போயிருங்க. நாங்கடா ஒண்ணு எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? Come standing. Please help me. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்க. கிளிக்க. சண்டை போடுற மாதிரி கொடுங்க. இப்ப பாரு டச்சிங்க. இப்ப பாரு. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க? ஐயோ நம்ம தாத்தா வந்து அவனை கொல்லணும்டா. தாதாவா? நான் தாத்தால நான் நினைச்சேன். இன்னும் ஓடுறா. ஏய் குள்ள போயில கோர்த்து விட்டா ஓடுற நீ நின்றா. திருமணம் நாளைக்கு எங்க போல? யோ அந்த பொட்டி எப்படியா ஒரு ஊரே திரண்டு வர்றாங்கயா. வேலை வெட்டினா அடுத்த துரத்துறதே இவங்களுக்கு வேலையா போச்சு.
ஐயோ, சீக்கு வந்த பழி மாறி இருக்கு. அவளை போய் திருத்தீங்களாயிலே. தப்பு தப்பா பேசுறீங்களா அந்த ஊர்ல? நீங்க வர்ற வேகத்தை பார்த்தா எப்படியும் முடிச்சுவாங்க போல இருக்கே சாமி. ஐயோ, பாதை அடைச்சிட்டாங்களே. கபால திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமப்பா. கை கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழமை? கத்தி இது எப்படி கை கொடுக்கும்? இது கையவில்ல கிழிக்கும். ரைட்டு, இவங்கள குத்தி கிழிச்சிட வேண்டிதான். பெட்டி பெருமாள் இல்ல இல்ல, கத்தி குத்து கம்ப வீர சொன்னது வெட்டு வேலுப்பா. என்ன அவன் வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறா? நமக்கு நாமே ஒரு பேர் வச்சிட வேண்டியதான். என்ன பேர் வைக்கலாம்? நான் யார் தெரியுமா? சேகர், நாய் சேகர். தம்பி, நீதான் கடி ஓனரா? என்ன விஷயம்? அண்ணன் உன்னை வெளியே கூப்பிட்டாரு. அண்ணனா? அது யாரு? இந்த ஏரியாவுக்கே ஒரே அண்ணன் தான். வெளியே வா. அவனை வேணா இங்க வர சொல்லு. அண்ணன் உள்ள வந்தா ஊடு கட்டுவாரு, பரவாயில்லையா? நான் வெளியில வந்தா பங்களா கட்டுவேன், பரவாயில்லையா? வேணாம், வரோம். வாங்க. கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். ஏய், என்ன நம்ம பசங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல? சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்ல, நான் வந்துட்டேன்ல. மாமல்லடு. ஏய், என்ன என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. உன்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போடுறா கட்டைய. ஏன்டா நீங்க தானே கட்டைய கேட்டீங்க? கட்டைய நான் இவன்கிட்ட கேட்டேன்டா. என்கிட்ட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட. நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். நீங்களே தான். ஆமா, உங்களுக்கு அக்கா பொண்ணு இருக்கா? அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. ஆனா பூரா டம்மி பீஸ் ஆச்சு. அதே கேக்குற? தேவதை மாதிரி செவ செவ செவன்னு திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. தேவதை மாதிரி செவ செவன்னா என்னப்பா சொல்ற? நீங்க வாங்களேன், உங்களை பார்த்தோன்னா மாமான்னு கட்டி பிடிச்சி கருவா. வாங்க. ஐயோ, அப்ப திரிசாவோட வாழ்க்கை? திரிஷா கூட எப்படா வாழ்னு என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கல உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். வாடா. பாத்தியா? காட்டவே இல்ல, பாத்தியான்னு கேக்குற? கேக்குதுப்பா. கேட்ட இல்ல? இப்படிதான் டெய்லி ஒன்னு நினைச்சு பாட்டா பாடி மெழுகா உருகிட்டு இருக்கா. நிஜமாவா? குரலே குடுகுன்னு இருக்கே. ஏப்பா, இந்த அழகு தேவதையை நான் உடனே பாக்கணுமே. அவசரப்படாத. நீ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவ ஒன்ன பாக்கணும். அதுதான் சர்ப்ரைஸ். அடாடா, ரொமான்ஸ் மேட்ருக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்குறியே. நீ போய் கூட்டிட்டு வா. நான் பேக் ஷாட்ல அப்படியே டேன் பண்ணி நிக்கிறேன். சரி. திரும்பிட்டாரு. யாரு? உன் மாம நாய்ஷார் வந்துட்டாரு. ஏன் மாமாவா? ஆமா, வந்திருக்க மாட்டாரு. வந்துட்டாருங்கிறேன். வா. ஐயோ, அட வா, என்ன வெக்கம்? ஹலோ, ரொம்ப வருஷம் கழிச்சு முகத்தை பார்க்க போறாங்க. நல்லா சிரிச்ச மாதிரி திரும்பு. கேந்திரமா திவ்யா. மிஸ்டர், என்னது இது? பார்த்த உடனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னா இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா. இல்ல, உன் அழக பார்த்து மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அந்த பூச்சாண்டிய வெளிய போக சொல்லுங்க. பூச்சாண்டியா? விருமாண்டி மாதிரி விரச்சிக்கிட்டு இருக்க. யார பார்த்து பூச்சாண்டிக்கிற? யோ, போயா, அவதான் பயப்படுறாள். என்ன அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு ஆகணும். அவ லவ் பண்றேன்னு சொன்னதுனாலதானே உன்ன நான் இங்க கூட்டு வந்தேன். இப்ப ஏன் மயங்கி விழுந்தா? சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீ. அதான் பிரச்சனை. முதல்ல அவளுக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ அவ சைஸுக்கு உடம்ப குறைக்கணும். அது எப்படி முடியும்? லைட்டா பட்டி பார்த்து டிங்கிரிங் பண்ண வேண்டியதான். பட்டி டிங்கிரிங்
என்னடா ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார சொல்ற மாதிரி சொல்ற? இல்ல பாஸ், உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலயுமா அழகு வேணும்? ஆமா. சரி, அப்படி எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டா அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே? தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன்? பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்ட்ரோல் லைஃப் இஸ் லவ். என்னடா லுக்கு? பாஸ், உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காத பொண்ணு, எல்லாம் பியூட்டி பார்லர் எபிட்ரா. பிகரை கரெக்ட் பண்ணுவானா? பாஸ், இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படா இருக்கேன்? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சும்மா இருக்கு. சொல்றா. எங்க என்ன பண்ற போல இருக்கு. சொல்றா டேய். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. டேய், சொல்லு தங்க. தொடாதீங்க பாஸ். பாஸ், பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? பொட்டு மூக்குத்தி லிப்டி கொண்டையில வச்சிருக்கீங்க. தோணாத தோணுது உனக்கு? அண்ணி பாக்குறாங்க. பாக்குறாடா. ஏதாவது பண்ணி அண்ணி அஸ்துங்க. ஓகே. பசங்களா, என்னடா பண்றீங்க? மூட்டையை தூக்கவே முடியல அங்கிள். மூட்டைய தூக்க முடியலையா? இப்ப பாரு. இந்த மூட்டையை தூக்குங்க அங்கிள். எந்த மூட்டையை தூக்கலாம்? பேசாம இரு. அப்படி அங்கிள் இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி போட்டீங்க? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னை தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. ஸ்டமக்க பத்தியாடா? குத்துரா. ஆஹா, வலுவா குத்துவான் போல் இருக்கு. மாதிரி இருக்கு அங்கிள். பாறைய முழுங்கிருக்கமுல்ல. சின்ன பசங்க குத்தனா எப்படி வலிக்கும்? தோ அவரை குத்த சொல்லுங்க. குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா, ஸ்ட்ரைட்டா வா. வகத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் வேண்டாப்பா. பரவாயில்ல பண்ணு. சொன்னா கேளு, அதெல்லாம் வேண்டாம். ஏன் கை முறிஞ்சு பயப்படுறியா? அப்படி முறிஞ்சா புத்தூர் செலவை நான் ஏத்துக்கிறேன், பண்ணு. அடிதடி எல்லாம் விட்டேன்ப்பா. நான் விடல. இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இது பஞ்சு இல்ல, டிஞ்சு. தொழில் நடக்கிற இடம்ப்பா. சொல்றேன். இந்த அங்கிள் உச்சா போறாரு. யோ, குத்த சொன்னா கொலவெறியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க உடைக்கிற. போய. சாரி. இந்த பாரு, நாரினம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ எல்லாம் ஒன்னால. விஷம் 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 விஷம். வலிக்கலையே. கருவா பயில. ஏங்க, நான் உங்களை லவ் பண்றேன்னு உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? உனக்கே தெரியாம உன் சட்டையை போட்டுக்கிட்டு அது கூட பேசிட்டு இருக்கேன். என் சட்ட முடியா பேசிக்கிட்டு இருக்க? மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. ஒரு பொண்ணோட வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவா? ஆமா மாமா, இந்த கபோதி கருங்காலத்தான் காதல சொல்லணும். தப்புட்டான் தப்புட்டான் தப்புட்டான். கூடிய சீக்கிரத்துல நீயே வந்து என்கிட்ட லவ் சொல்லணும். கண்டிப்பா. அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு செவ செவன்னு 10 குழந்தைங்களை பெத்துக்கணும். 10 செவச்சவன்னு ஆச்சே பாரு. 10ல ஒண்ணே ஒண்ணு மாமி மாதிரி கருத்த குட்டியா பத்துக்கலாம். உனக்கும் என் மேல லவ் இருக்கு, ஆனா நீ காட்டிக்கவே மாட்டேங்கிற. இப்ப காட்டுறேன். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்னோட மொரட்டு சுபாவம் தான் பிடிக்காது. நீ என் சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அடச்சை, எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா? திவு திவு குட்டி, திவு செல்லாம். என்னை பார்த்து பார்த்து பயந்து சாகுற. என்ன செஞ்ச உன்னைய? என்னோட ட்ரெஸ் கட்டி குடுறா. குடுறா என் ட்ரெஸ். கலட்டி கொடுத்தா துவைக்காம நீ போட்டுக்கிறதுக்கு தானே கேக்குற. மூஞ்சி பெட்ரோல் ஊத்தி கொடுத்துறதுக்கு. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்படா?
உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். தினம் என் கைய பிடிச்சுக்கிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமா, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமான்னு அடம் பிடிப்ப. குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு என் மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவ. குச்சியோட வாங்கி கொடுத்தா அத வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடுவ பாரு. திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்குது, குச்சி மட்டும் கிடைக்கல. அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. நிம்மதியா மார்க்கெட்டுக்கு போய் வர முடியல. டீ கடையில 4 பொறுக்கி பசங்க வரும்போது கிண்டல் பண்றாங்க. என்னன்னு போய் கேளுங்க. பிரச்சனை எல்லாம் வேணா தானே இருக்கும், போய் கேட்டா பிரச்சனை வரும், பேசாம விடு. என்னைய அசிங்க பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த செம்பட்ட சேகர் ஒத்தியா போனா 10 பேர் அடிப்பாயா, ஜோடி போட்டு போனா 20 பேர் நசுக்கி தள்ளுவான். அப்பேர் பட்டவனை விட்டுவிட்டு உன்னை கூப்பிடுறான்னா சந்தோஷமா போய் ஃபைட் பண்றதை விட்டுவிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி மாட்டே நிக்கிட்டு இருக்க. உனக்கு தானே முறை பொண்ணு, நீ வேணா ஃபைட் பண்ணு. அப்ப நீ வர மாட்டியா? இந்த செம்பட்ட சேகரோட முறை பொண்ண கிண்டல் பண்ணவனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த ஏரியாக்காரனுக்கு தெரிய போகுது. என் பிள்ளை, உன் மாமே கைகாலு கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பிரியா பாரு. ரோலிங் அப்போ டேய், சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தான். என்ன இருமுற? இருமலடா, உருமுற. ஏன் உருமுற? எல்லாம் அவங்க குடல உருவத்தான். பஞ்சடேலக்க பேசுற, நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ஏய் ஏய், ஏய் ஏய். ரைட் எதுக்கு மச்சான்? அது அந்த பீதி இருக்கட்டும்டா. டேய், எதை வேணாலும் விட்டு தருவேன், என் லவ்வ மட்டும் விட்டு தர மாட்டேன்டா. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா? என்னடா கண்ணு? என்ன அது? எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்ட வந்து மூஞ்ச கட்டி இந்த பொண்ணை பயமுத்துறதே வேலையா போச்சு. பாரு எப்படி வாங்கிட்டான். திவ்யா, திவ்யா, இவள ரொமான்ஸா தானே பார்த்தோம். எங்க பாருமா, ரொமான்ஸா பாக்குறதா பயங்கரமா இருக்கு. ஏய் வாடி. எதுக்கு? அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீங்க இருந்து அங்க வர வரணும். ஏய் ஏய், செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்தவன்டா நானு. அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. மோதிரம் என்ன இருந்தாலே முழுசா வீடு வச்சு தர மாட்டேங்கடா. ஏன் அடிக்க முடியாதா? அடிச்சு பாரு. பாட்டு அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற. ஏன் என்ன கூடாதா? உன்ன பிரச்சனை பண்ணனா நானு? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன் நானு. நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஏய், எங்க கிளம்புற? அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னை அடிச்சு அவன் கையால் ஒடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா? ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குற மாதிரி அவன் தாட்டா ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்டம் நிறைய 1000. இது யாரு? அடுத்த குரூப்பா? எல்லா ரவுடிங்களா இருக்கா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார். போங்க. இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. அளவு அளவு இங்க வாரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ? ஈக்குவலா பேசிக்கிட்டா நீ ரவுடியா? நீ நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா ஏத்த விடுற எங்க அம்மா சத்தியமா ரவுடி வண்டிடா வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க. நானும் பெரிய ரவுடி தான். செயின் சங்கரு கூட்டம் அதிகமா இருக்கிறதுல சங்கரியா இருப்பான். நல்ல வருமானம். ஆனா 5000 தான் கெடுதான். இவன் பரிசு பாஸ்கர் மாசம் 2000 கெடுதான்.
இவன் மிண்டு மண்டோதரி பிராத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வருமானத்துல 10% தான் கட்டுதான். இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான். இவன் பெருமாள் கஞ்சா விக்கான். அவன் 5000 தான் கட்டுதான். நம்ம கண்ணு இருக்காமல கட்ட பஞ்சாயத்து அவன் 4000 கட்டுதான். மொத்தம் எவ்வளவு தேரும்? மாசத்துக்கு 1 இருந்து 1.5 லட்சம் ரூபா வருமே. ஆடாச்சி சிட்டில பெரிய ஏரியா 10-15 தேரும்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா இவங்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேஷன்ல மாமூலு கொட்டை கொண்டு கொட்டுச்சு. அது எப்ப தெரியுமா? ரைட்னு ஒரு ரவுடி இருக்கும்போது. இப்ப என்ன செத்து போயிட்டானா? தெரிஞ்சுட்டான். திருந்துட்டானா? தப்பா இருக்க. அவனை பார்க்கணும். வர சொல். யாரு அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். இதெல்லாம் டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டு வர்றதுக்கு. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க. எது ஸ்ட்ராங் எது வீக் தெரியும். சார், சினங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள போட. என்ன டச் பண்ணி பேசுறதா புதுசா? யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? ஏய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? ஏன்டா அப்ப சட்டையை கட்டுற? பேண்ட் என்ன கட்டுற? சட்டை எதுக்கு கட்டுற நீ? இந்த மாதிரி ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமல கட்டி நிக்கிற நல்லா இல்லடா. ராரா சரசகுராரா. என்னடா இது ராராவா? அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்ன பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அமலம் அடிக்கிறான். இதான் கொரில்லா செல்லு. இதான் கொரில்லாவா? என்னையா அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆள எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? சார் ரைட் வந்துட்டான். இவன் தான் ரைட்டா? அப்படியே மூக்குல விட்டு சுத்திடுவேன். சைடு போஸ்ட்ல சிவன் இருக்காயா? திவ்யா, நீ கொடுத்த ஐடியால சோடா கம்பெனி வச்சு நல்ல லாபம். இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கலான்னு இருக்கோம். நீ தான் சம்பளம் வேணான்ட்டியே, அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. அவரையே அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நாமெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு வளையல வாங்கி கொடுப்போம். வளையல என்ன, சின்ன மோதிரத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். ஐ நோ. அவ உடம்ப டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் மாமங்கார நான் தான் வாங்கி தரணும். அவ மனச டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் அண்ணங்காரங்க நீங்க வாங்கி கொடுங்க. ஐ டோன்ட் கேர். சரி, என்ன வாங்கி தரணும்னு எல்லாரும் சீட் எழுதி கொடுங்க, குலுக்கி எடுப்போம். நான் சொன்னதான் வரும். சுமாரு எடுறா. இப்ப தெரியும், நான் சொன்ன பட்டு புடவைதான். நான் சொன்னதான் வருது பாருங்க. நாள் முழுக்க சென்னையை சுத்தி காட்டுறேன். சென்னையை சுத்தி காட்டணுமா? நான் சுத்தி காட்டுறேன் டார்லிங். கார்ல வச்சு சுத்தி காட்டவா, ஆட்டோல வச்சு சுத்தி காட்டவா, மோட்டர் பைக்ல சுத்தி காட்டவா, இல்ல உன்னை அலேக்கா தூக்கி என் தோல்ல வச்சு சுத்தி காட்டவா? கிஸ் பண்ண போறியாடா டார்லிங்? ஏப்பா, அவன் என்னமோ என்னை லவ் பண்றான்னு என்னை பார்த்தாலே குளவரியா குளறி தள்ளுறாளையா? கொலவெறி கூடிய சீக்கிரம் காதல் வெறி ஆயிடும்பா. யாருக்கு? யாருக்கோ யாருக்கோலாம் கிடையாது, எனக்கு ஆகணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கருப்பு கிளி ஒரு சிகப்பு ரோஜா மேல உசிரியே வச்சிருந்துச்சான். அந்த சிகப்பு ரோஜாட்ட போய் இந்த கருப்பு கிளி என்ன கட்டிக்கன்னு கத்துச்சான், கதறிச்சான். அதுக்கு அந்த சிகப்பு ரோஜா சொல்லிருக்கு, என்னைக்கு நீ என்னைய மாதிரியே சிகப்பா மாறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை கட்டிக்கிறவேன்னு சொல்லிச்சான். உடனே இந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னை சிகப்பாக்கிக்கிட்டான். ஆக்கிட்டு கேட்டிருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் சிகப்பாயிட்டேன், இப்ப நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ரோஜா சொல்லிருக்கு, நீ கருப்பா இருந்தப்பே கலையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாணுச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரடனுக்கு லொபக்கன்னு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த ரோஜா சொல்லி இருக்கு, அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான்.
நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடுறானுங்களா? இருக்கட்டும், அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இதை. ஏற்கனவே ஊரை சுத்தி பார்க்க கூட்டு போலேன்னு மாமா கோவமா இருக்காரு. கோயிலுக்காச்சும் அவரை கூட ஜோடியா போயேன். அவனா? அவன் என் மாமனே இல்ல. ஏய், நீ தானே நாய் சேகர மாமா? நாய் சேகர்னு தானே சொன்னேன், நாய் பிடிக்கிற சேகர்னு சொல்லலையே. நாய் பிடிக்கிற சேகரா? ஆமா, அவனுக்கு என்ன குறைச்சல்? அண்டங்கக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமா? என் தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. இங்கதான் இருக்கியா? அது வந்து இல்ல செம்பட்ட, நாங்க உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா. நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. அதுக்கு நான் ஆள் இல்ல. திவ்யா ஒரு நிமிஷம். திவ்யா மட்டும் இல்ல, எல்லாரும் இங்க வாங்க. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம். போறதுக்கு முன்னால ஒரு சும்மால் கதை ஒண்ணு சொல்லுவல்ல. இலவகாத்த கிளி இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அந்த கிளி இளவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் தினம் உட்காருமா. அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்குடா பழுக்கு அதை கொத்தி கொத்தி திங்கலாம்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடைச்சா அந்த கிளிப்பை உள்ள. திடீர்னு அந்த காயெல்லாம் ஒரு நாள் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துச்சான். அன்னைக்குத்தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுந்தான். இதுதான் அந்த இலவகாத்த கிளியோட சோக கதை. திவ்யா, நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். பாரு என்ன அதான் ஜர்க்கா. எண்ணினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா.